ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ராகி லட்டு தான் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 1.5 கப்பு வந்து ராகி ஃப்ளாரில் உப்பு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்து ஏதாவது தட்டு இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் அது மேலே வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இல்லை டேரெக்டாகவே வந்து தோசை தவாவில் வந்து தட்டி ராகி அடை தான் வந்து செய்ய போகிறோம். ராகி அடை செஞ்சுட்டு அதை வந்து தனித்தனியாக பிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நல்லா புட்டு விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ஆறிடும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் எள்ளு வந்து எடுத்திருக்கேன். நான் 1.5 கப்பு ராகி மாவுக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு எள்ளு எடுத்திருக்கேன். அதுக்கு கம்மியாகவும் வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெள்ளை எள்ளுன்றதுனால லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். நீங்கள் கருப்பு எள்ளு யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அதில் ஒரு 2 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை ஒரு கடாயில் மிக்சிங் பவுலில் இதில் ஒன்று மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த பிச்சு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ராகி அடையை அதையும் அதுக்கப்புறம் ஜாகரியும் ஆட் பண்ணி இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் தான் இருக்கும். அதனால் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் வந்து அந்த எள்ளு அரைச்சி போட்ட எள்ளிலே வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஃபஸ்ட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சோன்னா ஒட்டாது. அப்படி ஒட்டுச்சுன்னா லைட்டாக வந்து நல்லெண்ணெய் வந்து கையில் எடுத்துக்கலாம். இதை நல்லா உருட்டி எடுத்தோன்னா பால் ரெடி. ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ராகியை குறைச்சிட்டு எள்ளு வந்து அதிகமாக ஆட் பண்ணோன்னா எள்ளு உருண்டை வந்து நல்லா கிடைக்கும். டேஸ்டெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் என் பாட்டி வந்து செய்வாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எள்ளு உருண்டை. நான் வந்து இது ராகி உருண்டையாக வந்து செஞ்சேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கிட்ஸும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க.